வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி ரவை கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் வெல்லம், 50 ml தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லத்தை கரைய விடணும். இப்போ வெல்லம் கரைஞ்சி பிறகு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். இது எதுக்காக வடிகட்டுறோன்னா வெல்லத்தில் மண் இருக்கும், அதனால தான் வடிகட்டி எடுத்துக்கிறது. 50 கிராம் பால் பவுட்ரு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு மீடியம் சைஸ் தேங்காயை திருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அது கெட்டியாகிட்டு வருது பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, கெட்டியாகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ களி கிண்டிக்கலாம். 1 கிளாஸ் தேங்காய் தண்ணி, 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 கிளாஸ் வெறும் தண்ணி சேர்த்துட்டு 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்தணும். நான் 1 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தேங்காய் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொதி வர்றப்போ ரவையை சேர்த்திட்டு மூடி வச்சிடணும். ஏன்னா கொதிக்கிறப்போ மேலே தெளிக்கும். அதனால் 1 நிமிஷம் இப்படி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா கெட்டியாகிட்டு வருது பாருங்கள். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு 1 ஸ்பூன் நெய் அதில் ஊற்றிட்டு, நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 3 நிமிஷம் நல்லா பிசையணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகும். பிசைஞ்சாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ உருண்டை பிடிச்சிட்டு இப்படி திரட்டிட்டு உள்ளே அந்த பூரணை வச்சு உருண்டை பிடிச்சிக்கணும். லைட்டாக இப்படி அழுத்தம் பிடிச்சி உருண்டை பிடிக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட ரவை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.